அற்புதம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, எங்கள் இயேசுவே. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. அந்த காலத்துல இயேசு ஊரா போய் நற்செய்தி அறிவிச்சிட்டு இருந்தாரு. அவரோட நற்செய்தியை கேட்ட மக்களுக்கு நிறைய ஓமைகளை சொன்னாரு. அந்த ஓமை கதைகள் எல்லாமே இறையாட்சி விழுமியங்களை எடுத்து சொல்றதா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஓமையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு நாள் ஒருத்தர் தன்னோட வியாபார நிமித்தமா எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போனாரு. அவர்கிட்ட வியாபாரம் சம்பந்தமா நிறைய பொருளும் பணமும் இருந்தது. எரிகோவுக்கு போற வழியில மறைஞ்சு இருந்த திருடங்க சில பேர் அந்த பணத்தையும் பொருளையும் கொள்ளையடிக்கிறதுக்காக அந்த வியாபாரிய தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனியா மாட்டிக்கிட்ட அந்த வியாபாரிய அடிச்சு அவர்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் பொருளையும் எடுத்துட்டு அவரை அப்படியே குத்துயிரும் கொலையுயிருமா விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து குரு ஒருத்தர் அந்த பக்கமா வந்தாரு. அடிபட்டு கிடந்த வியாபாரிய பார்த்துட்டு உதவி பண்ணாம ஒதுங்கி போயிட்டாரு. அதுக்கப்புறம் லேவியர் ஒருத்தர் வந்தாரு. அவரும் ஒன்னும் பண்ணாம தப்பிச்சோம் பிழைச்சோன்னு வேற வழியில போயிட்டாரு. கடைசியா அந்த பக்கம் சமாரியர் ஒருத்தர் வந்தாரு. அந்த காலத்துல சமாரிய மக்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. சமுதாயத்துல இருந்து அவங்கள ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட சமாரியர் அந்த வியாபாரிக்கு உதவுறதுக்கு முன் வந்தாரு. தன்னோட துணிகளால அவரோட காயங்களை தொடச்சு திராட்சை ரசம் அப்புறம் எண்ணெயிலான கட்டு போட்டு அவரை தூக்கிட்டு தன்னோட கழுத மேல வச்சு ஒரு சாவடிக்கு கொண்டு போனாரு. அந்த சாவடி பொறுப்பாளர்கிட்ட 2 தெனாரியத்தை எடுத்து கொடுத்து, இவரை நல்லா பாத்துக்கோங்க, இதுக்கு மேல செலவாச்சுன்னா நான் திரும்பி வரும்போது தரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த சமாரியர் மாதிரி நாமளும் பிறருக்கு உதவணும்னு இயேசு இந்த ஓமை வழியா நமக்கு சொல்றாரு.